உன்ன சொல்லி தப்பில்ல. ஏன்னா உன் வயசு அப்படி. இந்த வயசுல உனக்கு இந்த உலகத்துல உன்னோட காதல் மட்டுமே உனக்கு பெருசா தெரியும். எனக்கு நம்மளோட குடும்ப கௌரவம் அந்தஸ்து மட்டும்தான் முக்கியம். யாருக்காகவும் எதுக்காகவும் என்னால அதை விட்டு கொடுக்கவே முடியாது. அதனால நீ உன்னோட மனச மாத்திக்கிட்டு நந்தினி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு ரெடியார. ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கம்மா. சாருவை தவிர வேற யாரையும் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா. அப்படியா? அதுக்கு சாரு உயிரோட இருக்கணும்ல. ஒருவேளை அவ செத்துட்டான்னா நீ நந்தினிய கல்யாணம் பண்ணிக்கவல்ல? சொல்லு சக்தி. நான் அந்த சாருவ கொன்னுட்டேன்னா நீ நந்தினி கழுத்துல தாலி கட்டுவல்ல? இப்போ உன்னோட சாரு என்னோட கண்ட்ரோல்ல உயிரோட தான் இருக்கா. ஆனா அவ உயிர் இப்போ உன் கையில தான் இருக்க. என்னமா சொல்றீங்க? சாரு நீங்க தான் கடத்தி வச்சிருக்கீங்களா? ஆமா, அவ என் கண்ட்ரோல்ல தான் இருக்கா. என்னமா நீங்க? நீ நந்தினிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சா சாருவ நான் எதுவும் பண்ண மாட்டேன், உயிரோட விட்டுடுறேன். அப்படி இல்லாம நான் சாருவ தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நந்தினிய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா என் காதல் புனிதமானது அப்படி இப்படின்னு சொல்லி அடம் புடிச்சன்னு வச்சுக்கோ, அந்த சாருவ கொன்னு ரோட்ல வீசிடுவேன். சொல்லு, சாருவ உயிரோட பாக்கணுமா இல்ல பொணமா பாக்கணுமா? சக்தி, நீ பதில் சொல்றதுக்கு லேட் பண்ணாலும் நானே ஒரு முடிவெடுத்துருவேன். கண்டிப்பா அது என்ன முடிவா இருக்குன்னு உனக்கே தெரியும். அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துடாதீங்கம்மா. நீங்க சொல்றதெல்லாம் நான் கேக்குறேம்மா. சார்வை எதுவும் பண்ணிடாதீங்கம்மா. தயவு செஞ்சு சார்வை விட்டுருங்கம்மா. பிளீஸ்மா, பிளீஸ்மா விட்டுருங்கம்மா. சொன்னா கேளுங்கம்மா. பிளீஸ்மா. பயப்படாத. நான் சொல்றத நீ கேக்கும்போது நீ கேக்குறத நான் பண்ண மாட்டேனா? நந்தினி பக்கத்துல மனமேடையில உட்காந்து அவ கழுத்துல 3 முடிச்சு மட்டும் போடு. சாருவுக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நீங்க சொல்றபடி செய்யறம்மா. சாருவை மட்டும் விட்டுருங்கம்மா. நான் சொல்றத செய். சாரு உயிரோட உன் கண்ணு முன்னாடி வருவா. சரி, சரிம்மா, நீங்க சொல்ற மாதிரி செய்யறம்மா. சாருவ பத்தி தகவல் ஏதாவது கிடைச்சதா? தேடிக்கிட்டு இருக்கோம் மேடம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்கொயரி முடிச்சிட்டோம். கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் மேடம். பொண்ணு காணாம போனதுல இருந்து மொத்தமா கஜேந்திரன் ரொம்ப வேதனையில இருக்காரு. கண்டிப்பா மேடம், கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்ல தகவலா சொல்றேன் மேடம். சரிங்க மேடம், அப்ப நான் வரேன் மேடம். ஓகே, வாங்க.
நமக்கு தெரிஞ்ச சோர்சஸ்ல எல்லாம் நம்ம என்கொயரி பண்ணிட்டு தான் இருக்கோம். கஜேந்திரன் கிட்ட எப்படியும் சீக்கிரமா சாருவை கண்டுபிடிச்சு அவர் கண் முன்னாடி நிறுத்துறேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன். என் வார்த்தை பொய்யாயிடக்கூடாது. அந்த கடவுள் தான் சாருவை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி பண்ணணும். அம்மா, டைம் ஆச்சு, சாப்பிடலாமா? நீங்களா சாப்பிட்டாச்சா? இல்ல, எல்லாருமே சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாமே தான். சரி வாங்க. சொல்லுங்க. தனியா ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன். வனஜா, என்ன இது? அத என்ன இருக்கு இதுல? அட இருங்க, ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? இது எப்படி? ஐயோ, பல்லெல்லாம் புடுங்கி இருக்கு. இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும்ல. பாம்புன்னா படைய நடுங்குமே, நான் நடுங்காம எப்படி? வனஜா, எதுக்கு இந்த பாம்பு? இங்க பாருங்க, பார்வதி சாருவை இந்த ரூம்ல தான் வச்சிருக்காங்கிறது என்னமோ எனக்கு புரியுது. ஆனா அவளை கையும் களவுமா புடிச்சாகணும்ல, அதுக்குதான். இப்ப நான் இந்த பாம்ப பார்வதி ரூமுக்குள்ள விட போறேன். பாம்ப விட போறேனா, அதுக்கப்புறமா கீழே போய் வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சுன்னு கத்த போறேன். எல்லாரும் எங்க எங்கன்னு தேடிட்டு ஓடி வருவாங்க. அப்போ ஆதி ரூமுக்குள்ளதான் பாம்பு போச்சு, அதை என் 2 கண்ணால பார்த்தேன்னு சொல்லுவேன். அவ்வளவுதான். எல்லாரும் உள்ள ஓடி போய் பாம்ப தேடி கடைசியா ஒளிஞ்சிருக்கிற சாருவை கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வருவாங்களா? சாருவா அகிலா பார்த்தா என்ன நடக்கும்? அதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. பார்வதி அவ லெப்ட்ல இருந்து ரைட்ல விடுவாளோ, ரைட்ல இருந்து லெப்ட்ல விடுவாளோ, அது அவங்க மாமியார் மருமக பிரச்சனை. நமக்கு அதை பத்தி ஒண்ணும் தேவையில்லை. அதுல நாம தலையிடவும் வேணாம். இப்ப உங்களை நான் எதுக்காக கூப்பிட்டிருக்கேன்னா, நான் இதெல்லாம் செஞ்சுட்டு அகிலா முன்னாடி ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படியும் இந்த அருணா ஆதியும் என்னையே தான் கண்கொத்தி பாம்பா பாத்துட்டு இருப்பானுங்க. அவனுங்க எக்காரணத்தை கொண்டு என்கிட்ட நெருங்காம நீங்க தான் அவனுங்கள பாத்துக்கணும். புரிஞ்சுதா? நேத்து நைட்டு ராமநாராயணன் படம் பார்த்து சீனை சுட்டுட்டு சுயமா சிந்திச்சிங்களா? யாருக்கிட்ட கதை விடுறீங்க? போட்டேன்னா பெரிய மைண்ட் வாய்ஸ் எல்லாம் போட்டா மத்தவங்க காதுக்கு கேட்காம போடணும். புரிஞ்சுதா? வனஜா, அவளை விடு. வனஜா, இங்க பாரு, இந்த பிளான் சூப்பரா இருக்கு. அத சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு காமிக்கணும். அதுக்கெல்லாம் ஒரு தனி அறிவே வேணும். ஆமா, கரெக்ட் தான். அதுக்கெல்லாம் ரொம்ப அறிவு வேணும். சரியா சொன்னேன். உங்க முகர கட்டிங்க எல்லாம் வச்சுக்கிட்டு நான் இப்படி பிளான் பண்ணனே, அது தப்புதான். வேற வழி இல்ல. வாங்க, பிளான பாருங்க. வந்துட்டா. பாத்துட்டு யாரும் வரல. என்ன ப்ரோ சிரிச்சிட்டு இருக்க? ரிலாக்ஸா? பாத்ரூம்குள்ள சாரு இருக்கா? சாருவ உன் ரூம் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அப்புறம் ஏன் ரூம்லயா? ஆமாடா. சரி, ஓகே ப்ரோ. ஆனா பாம்பு ரூம்குள்ள இருக்கே, அது என்ன பண்ண போற? பாம்பு இந்த ரூம்குள்ள தான் இருந்தது. ஆனா இப்ப இந்த ரூம்குள்ள இல்ல, சித்தி ரூம்ல இருக்கு. சித்தி ரூம்லயா? சித்தி ரூம்ல எப்படி ப்ரோ? நீ மெயின் ஆஃப் பண்ண போனல்ல? ஆமா. அப்போன்னு பார்த்து பாம்பு இந்த கண்ணாடி பின்னாடி இருந்ததை நான் பாத்துட்டேன். நீ கரண்ட கட் பண்ண கேப்ல அந்த பாம்பை புடிச்சிட்டு போய் சித்தி ரூம்ல போட்டேன். அசத்திட்டு ப்ரோ. அப்படின்னா இன்னைக்கு நைட்டு சித்தி தூங்குன மாதிரிதான் இல்ல? என் பையனுக்கும் என் அண்ணன் பொண்ணுக்கும் நடக்கிற கல்யாணம் ஏற்பாடெல்லாம் இது வரைக்கும் என் வம்சத்திலேயே பண்ணாத அளவுக்கு இருக்கணும். ஓகே மேடம். அந்த ஏற்பாடையெல்லாம் பார்த்து எல்லாரும் அசந்து போகணும். அந்த அளவுக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கணும். சரிங்க மேடம்.
நாள் கம்மியா இருக்கேன்னு சொல்லிட்டு எதுவும் அவசர கதியில பண்ண வேண்டாம். இன்னும் எத்தனை ஆட்களை வேணும்னாலும் கூப்பிட்டுக்கங்க. டைம் எடுத்து சூப்பரா பண்ணணும். உங்க கௌரவத்துக்கு எந்த குறைச்சல் இல்லாம சிறப்பா பண்ணிடலாம் மேடம். அப்புறம் மெனுல நான் சொன்ன மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்கணும். அது இல்ல இது இல்லன்னு சொல்லி லாஸ்ட் மினிட்ல சொதப்பிடக்கூடாது. சரிங்க மேடம். சரி, நீங்க போங்க, போய் வேலையை பாருங்க. தேங்க்யூ மேடம். ஹலோ. நீலாம்பரி, சொல்லு வனஜா. கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா போயிட்டு இருக்கு. நானே ஆக்சுவலி உனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீயே போன் பண்ணிட்ட. அப்படியா? என்ன விஷயம்? எல்லாம் அந்த சாரு விஷயமாதான். பார்வதி அவ ரூமுக்குள்ள சாருவை ஒளிச்சு வச்சிருக்கிறதா நந்தினி கிட்ட சொன்னியாமே? ஆமா நீலாம்பரி, அது விஷயமா தான் உனக்கு இப்ப கால் பண்ணிருக்கேன். நீ சொன்ன விஷயம் கன்ஃபார்மா? அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் தான் நானும் எவ்வளவு முயற்சி பண்ணேன். ஆனா பண்ண முடியலையே. இந்த வீட்ல இருக்காங்களே அருண், ஐஸ்வர்யா எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒண்ணு செஞ்சு அந்த பிளான கெடுத்து விட்டுட்டே இருக்காங்க. இங்க பார் நீலாம்பரி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அகிலாக்கு தெரியாம இவங்க எல்லாருமா சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிளான் என்னவா இருக்கும்னா, கல்யாணத்தன்னைக்கு சக்திக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் பண்ண விடாம சாருவை கூட்டிட்டு வந்து சக்திக்கு கட்டி வைக்கணுங்கிறதா எங்களோட மோட்டிவேஷனா இருக்கும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நாம எதுவுமே செய்யாம இருக்கிறது நல்லா இருக்காது. இங்க பாரு, இதுக்கப்புறம் ஏதாவது செஞ்சு உன் பையனை நீ காப்பாத்திக்கோ. பிரச்சனை வரும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். இன்னைக்கு நான் அகிலா வீட்டுக்கு வரேன். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். வெரி குட். என்ன அகிலா, பூப்பழத்தட்டோட உன் வீடு தேடி வந்திருக்க? வான்னு மரியாதையா கூப்பிட மாட்டியா? உள்ள வா நீலாம்பரி. ஏய் வா. உட்காரு. நான் புதுசா எந்த விஷயத்தையும் சொல்ல வரல. இன்னும் 3 நாள்ல என் மகன் சக்திக்கும் என் மருமகன் நந்தினிக்கும் கல்யாணம். என் பையன் கல்யாணத்துக்கு மொறப்படி பத்திரிக்கை வச்சு இன்வைட் பண்ணுவேன்னு ஏற்கனவே சொல்லி இருந்தேன்ல, அத நான் மறக்கல. அதான் தாம்பூல தட்டோட நான் உன் வீடு தேடி வந்திருக்கேன். டேய் மேடம், குடும்பத்தோட அவசியம் கல்யாணத்துக்கு வரணும். வாங்கிக்கோ. கண்டிப்பா வரேன் நீலாம்பரி. பார்வதி,
அம்மா என்ன மனசார பரம்பரை மருமகளா ஏத்துக்கிட்ட இந்த கொஞ்ச நாள் தான் அம்மாவோட முழு பாசமும் எனக்கு கிடைச்சது மாமா. சாரு விஷயம் அம்மாவுக்கு தெரிய வரும்போது அந்த முழு பாசம் எனக்கு கிடைக்காம போயிடும்ல மாமா. இனி அந்த பாசத்தை என்னால அனுபவிக்க முடியாம போயிடும்ல. மறுபடியும் அம்மா என்ன வெறுத்துருவாங்களோ? பரவாயில்ல மாமா, சக்தி சாரு காதல் ஜெயிக்கிறதுக்காக சில விஷயங்களை நானும் தியாகம் பண்ணிதான் ஆகணும். கவலைப்படாத. நீ நினைக்கிற மாதிரி அம்மா உன்னை ஒரேடியா வெறுத்து ஒதுக்கலாம் மாட்டாங்க. கண்டிப்பா அவங்களோட பாசம் உனக்கு முழுமையா கிடைக்கும். ஆமா, நீ உங்களுடைய நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஆமா பார்வதி, ஆண்டி முதல்ல உன் மேல கோவப்பட்டாலும் அதுக்கப்புறம் உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு உன் மேல இன்னும் அதிக பாசமா தான் இருப்பாங்க. நீ வேணும்னா பாரு, அதுதான் நடக்கும். பயப்படாத பார்வதி, நான் தான் இருக்கேன்ல. சரி, ஓகே ப்ரோ. நாளைக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து சக்தி சாரு கல்யாணத்தை சிறப்பா பண்றோம். போலாமா? சரி சரி, வரோம் ப்ரோ. போயிட்டு வரேன். நீ வர சாரு. சாரு, இன்னும் ஒரு நாள் தான். நாளைக்கு நீயும் சக்தியும் மாலையும் கழுத்துமா ஒண்ணு சேர போறீங்க. சந்தோஷமா இரு. பார்வதி, ஒரு கால் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். என் காதலுக்காக, எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக பார்வதி அக்கா எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்க. நான் பார்வதி அக்காவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனே. பார்வதி சாருவ வீட்டுல மறைச்சு வச்சிருக்கான்னு நீ சொன்ன. இது வரைக்கும் உன்னால ஏதாவது நிரூபிக்க முடிஞ்சதா? நீலாம்பரி, என்னால நிரூபிக்க முடியலதான். அதுக்காக நான் வளரன்னு சொல்வியா நீ? முதல்ல சாரு அகிலா வீட்டுலதான் இருக்கான்னு நிரூபிச்சுட்டு வா. அதுக்கப்புறமா நீ சொல்றத நான் நம்புறேன். நந்தினி, வரேன். நான் வளரனா? இந்த வனஜாவை பத்தி உனக்கு இன்னும் சரியா தெரியல. சாருவை கண்டுபிடிச்சு உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். அப்ப தெரியும் நான் யாரு. பைத்தியமா நீ? மாமா, என்னாச்சு பார்வதி? என்ன சாரு, நீ கொஞ்சம் கூட யோசிக்காம? என்ன நீ இப்படி எரிஞ்சு சாம்பலாகவா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்? நீ செத்து போயிட்டா உன்னோட பிரச்சனை தீர்ந்து போயிடுமா? உன்னை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கிற சக்தி நிலைமை என்ன ஆகும்? நீ இப்ப சாக போற. சக்தி உன் விஷயம் தெரிஞ்ச உடனே அவனை செத்துருவான். ரெண்டு பேரும் சாவறதுக்கா காதலிச்சீங்க? என்ன மன்னிச்சிருங்கக்கா. என் காதல சேர்த்து வைக்க போய் நீங்களும் அகிலா மேடமும் பிரிஞ்சிடக்கூடாது.
சக்தி இல்லாம என்னால வாழ முடியாதுக்கா. என்னால உங்களுக்கும் தொந்தரவா இருக்க கூடாது. அதான் நான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன். இது பாரு சாரு, நமக்கு வேண்டியது நமக்கு கிடைக்கும், ஆனா ஈஸியா கிடைக்காது. நமக்கு வேண்டியத நாம போராடி தான் பெறணும். அம்மா நீலாம்பரி கொடுத்த வாக்கியும் மீறி உன்னையும் சக்தியும் ஒண்ணு சேர்த்து வைக்க பார்வதி எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கான்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அப்படி இருக்கும்போது நீ இப்படி ஒரு தப்பான முடிவு எடுக்கலாமா? ஆதியும் பார்வதியும் லவ் மேரேஜ் பண்ணிட்டதுனால ஆண்டிக்கு ஏற்பட்ட கோவம் இப்பதான் குறைஞ்சிருக்கு. ஆனா அதுக்குள்ள இவங்க 2 பேரும் ஓ லவ்வுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா அது காதலுக்கு அவங்க கொடுக்கற மரியாதை. அத நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். பார்வதி இடத்துல வேற யார் இருந்தாலும் நிச்சயமா உன்னோட லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆதியும் பார்வதியும் உண்மையான காதலுக்கு மதிப்பு கொடுத்து அத வாழ வைக்கணும்னு போராடுறாங்க. அத புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு நீ இப்படி சாக துணிஞ்சிட்டியே. உங்களுக்கும் அகிலா மேடமுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் இப்படி பண்ண. என்ன மன்னிச்சிருங்கக்கா. சரி, அழாத. எதை நினைச்சும் நீ கவலைப்பட வேண்டாம். என்ன ஆனாலும் சரி, நான் உனக்கு வாக்கு கொடுத்தபடி உனக்கும் சக்திக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். இனி இதுக்கப்புறம் இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவெல்லாம் எடுக்காத. ஆனா ஆதி, நீங்க முதல்ல அவளை இந்த வீட்டை விட்டு கூட்டிட்டு போனதானே கல்யாணம் நடக்கும். அதை எப்படி கூட்டிட்டு போறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஐயோ சித்தி, சாரு ஆல்ரெடி இந்த ரோட்டை தாண்டி போயிட்டா. நீங்க இன்னும் வீட்டை தாண்டறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. என்ன சித்தி, கொஞ்சம் கூட அப்டேட் இல்லாம இருக்கீங்க. இப்போ உங்க கண்ணு முன்னாடிதான் சுந்தர மாமா வந்து இந்த மாதிரி சிங்காரவேல மாமா கிட்ட காரை கொடுத்து அமிச்சேன்னு சொன்னாரு. அந்த கார்ல தான் சாரு எப்போ வீட்டை தாண்டி போயிட்டான். நீங்க சொன்ன மாதிரி சாரு இந்த வீட்டை விட்டு தாண்டிட்டா. கல்யாணம் நடந்துருல சித்தி. சித்தி, நீங்க இந்த மாதிரி ரொம்ப மொக்கையாதான் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அம்மா முன்னாடியே சாரு கூட்டிட்டு போறதுக்கு நாங்க என்ன முட்டாள? அதான் முன்னாடியெல்லாம் பிளான் பண்ணி பண்ணிட்டோம். ஓகே சித்தி, நாங்கெல்லாம் கிளம்பி போறோம். பொறுமையா வாங்க. போலாமாடா? போலாம். அப்புறம் சித்தி, கல்யாணத்துக்கு வந்துருவீங்களா? லேட் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. போலாம் ப்ரோ. போலாம் மாமா. ஏன் கண்ணுலயே மண்ணு தூவி ஏன் கண்ணு முன்னாடியே சாரு கல்யாணத்தை நடத்தி வைப்போன்னு எகத்தாளம் பண்ணிட்டு போறீங்கல்ல. போங்க, பின்னாடியே வர எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். ஹலோ, சொல்லுங்க ப்ரோ. அருண், நாங்க சாரு வீட்டுல இருந்து பிக்கப் பண்ணிட்டு கோயிலுக்கு வந்துட்டு இருக்கோம். சூப்பர் ப்ரோ. நீ என்ன பண்ற, மண்டபத்துல இருந்து சக்தியை கூட்டிட்டு கோயிலுக்கு வந்துரு. ஓகே ப்ரோ, பக்கா. லேட் பண்ணிடாத. ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே எனக்கு கால் பண்ணு, சரியா? ஷூர் ப்ரோ, கண்டிப்பா. ஓகே. சூப்பர் மாமா, நீங்க ஒரு கார் அனுப்பி வனஜாமாவே ஏமாத்திட்டீங்களே. சித்தியை டைவர்ட் பண்றதுக்காக மட்டும் அந்த கார் அனுப்பி வைக்கல, வேற ஒரு காரணத்துக்காகவும் தான் அனுப்பி வச்சிருக்கேன். எல்லாம் நல்லபடியா நடந்தா ஒரு பிரச்சனையும் இருக்காது. எந்த காரணத்துக்காக அந்த கார் அனுப்பிச்சு வச்சீங்க? அது இப்ப வேண்டாமே, ஏன்னா எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சுட்டா ஒரு கிக் இருக்காது இல்ல. அதுக்கான டைம் வரட்டும், அப்ப சொல்றேன், சரியா? நீங்க சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். சரி, அதுக்கான நேரம் வரும்போது சொல்லுங்க மாமா. என்ன நீ இன்னும் ரெடி ஆகாம இருக்க? சீக்கிரம் ரெடி ஆக டைம் ஆகுதுல்ல. என் சாருக்காக மாப்பிள்ளைய நான் ரெடியாக தான் வேணும். சக்தி,
ஏய் என்ன யோசனை? கிளம்பிடுறமா. கிளம்பி. சரி, எப்போ ஏதாவது ஒரு ட்ரீம்லயே இரு. இது பரம்பரை ட்ரெஸ். இத போட்டுக்கிட்டு தான் நீ மணமடையில உட்காந்து நந்தினி கழுத்துல தாலி கட்டணும். ஓகேமா, வரமா. சீக்கிரமா. இரு. நந்தினி, இது நம்மளோட பரம்பரை புடவை. மாப்பிள்ள பொண்ணு கழுத்துல தாலி கட்டும் போது பொண்ணுக்கு இந்த ட்ரெஸ் போட்டுதான் மணமேடையில உட்கார வைப்பாங்க. இதுதான் நம்ம நாகபுரி வம்சத்தோட வழக்கம். இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு முகத்தை மூடிக்கிட்டு மணமேடையில வந்து உட்காரணும். சரிங்க அத்தை. சரி, சீக்கிரம் ரெடி ஆயிவா. அத்தை, இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேக்கப் பண்ண ஃபாரின்ல இருந்து பியூட்டிஷியன் வரேன்னு சொல்லிருக்காங்க. அவங்க வந்ததும் ரெடி ஆயிடுறேன். சரி, சீக்கிரமா வந்துரு. நான் வரேன். ஐஸ்வர்யா ஆண்டி, ஆதியும் பார்வதியும் ஒன்னா வரேன்னாங்க. ஆனா அருண் உன் கூட ஏன் வரல? ஏன் என் கூட அனுப்பி வச்சான்? உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அது வந்து ஆண்டி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. பர்சனல் விஷயமா வெளியே போயிட்டு வரேன், நான் வர லேட் ஆகும், நீ அம்மா கூட போ அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்டேன். ஓ, உனக்கு தெரியாத அளவுக்கு அவனுக்கு பர்சனல் வேலை வேறயா? பொய் சொல்றியா என்கிட்ட? ஐயோ இல்ல ஆண்டி. ஒரு நிமிஷம். ஓகே மேடம். ஓகே மேடம். அகிலா, வா 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 வா. நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அகிலா, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? குடும்பத்தோட தானே வர சொன்ன? மத்தவங்க எல்லாம் எங்க? எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. என்ன முதல்ல அனுப்பி வச்சாங்க. ஓ, சரி சரி, பொறுமையாவே வரட்டும். அகிலா, நீ இன்னைக்கு என்னோட முக்கியமான கெஸ்ட். என் பையனோட கல்யாணத்தை நல்லபடியா முன்ன நின்னு நடத்தி கொடுக்கறேன்னு நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க. இந்த கல்யாணத்துக்கு சாருவல மட்டும் இல்ல, வேற யாராலையும் எந்த பிரச்சனையும் வராம நீ முன்ன நின்னு நடத்தி கொடுக்கணும். என்ன மீறி எந்த பிரச்சனையும் வராது. சக்தி கல்யாணம் நல்லபடியா நடக்கும். போதுமா? வா 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 ஐஸ்வர்யா. சக்தி இன்னும் காணோம். கால் பண்ணி பாத்துருமா? ஹலோ சக்தி, ரெடி ஆயிட்டல? கிளம்பிடலாம்ல? சார், நான் ரெடியா தான் சார் இருக்கேன். சக்தி, மண்டபத்துக்கு முன்னாடி நான் காரோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ யாருக்கு தெரியாம காமன் சுவர் ஏறி வச்சு பின்னாடி வா. இல்ல சார், என்னால ரூமை விட்டு வெளியே வர முடியாது சார். அப்புறம் எப்படி சார் என்னால காம்பவுண்ட் சுவரை ஏறி குதிச்சு வர முடியும்? என்ன சக்தி சொல்ற? உனக்காக ப்ரோ, அண்ணி, சாரு எல்லாருமே கோயில்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சார், அது எனக்கும் புரியுது சார். ஆனா என் அம்மா திடீர்னு என் ரூமுக்கு வெளியே காவலுக்கு ஆள் போட்டிருக்காங்க சார். அம்மாவோட ஆளுங்க என்ன ரூமை விட்டு வெளியே விடவே மாட்டேன்றாங்க சார். உள்ள தள்ளி கதவை சாத்திட்டாங்க சார். இப்ப எனக்கு என்ன பண்றதுனே தெரியல சார். சாரு இல்லாம என்னால வாழ முடியாது. எப்படியாவது எங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்துருங்க சார், ப்ளீஸ் சார். ஏய் சக்தி, ஏன் இப்படி பேசுற? நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. இங்க பாரு, நான் ப்ரோ கிட்ட போன்ல பேசிட்டு அதுக்கப்புறம் உனக்கு கால் பண்றேன், சரியா? சார், சாரு மட்டும் எனக்கு கிடைக்கல, நான் செத்துருவேன் சார். சக்தி, உன் நிலைமை எனக்கு புரியுது. நீ தைரியமா பயப்படாம இரு, நாங்க இருக்கோம்ல. உனக்கு எதுவுமே ஆகாது, நீ கவலைப்படாத, சரியா? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் ப்ரோட்ட பேசி லைன்ல வரேன். சார், உங்க காலுக்காக நான் வெயிட் பண்றேன் சார்.
அருண் அங்க என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு. ஐசு, நீ இப்ப மண்டபத்தை விட்டு வெளியில வந்து எனக்கா வெயிட் பண்ணு கொஞ்சம். என்னாச்சு அருண்? எனி ப்ராப்ளம்? ஐயோ பிரச்சனை தான். நீ முதல்ல வெளியில வா, நான் நேர்ல எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி. ஆண்டி, என்ன ஐஸ்வர்யா? நான் போய் அருண் வந்துட்டாரான்னு பாத்துட்டு வந்துட்டுமா? ஆமாமா, போய் பாத்துட்டு வா. டைம் ஆயிட்டே இருக்கு. நானே அதை சொல்லணும்னு நினைச்சேன். பாத்துட்டு வா. ஆனா ஆதி பார்வதியும் இன்னும் வரலையே. என்னாச்சுன்னு கேட்டு சொல்லு. போயிட்டு வா. நான் போய் பாத்துட்டு வரேன். அதை விட்டு கொடுங்க. இந்தாங்க சார். இந்தாங்க மேடம். இந்தா. ஐஸ்வர்யா, சாரு, நீங்க 2 பேரும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? புரிஞ்சுதா ஆதி? கதிர், இவங்க 2 பேரும் ரெடி பண்ணுங்க. யாருமே அடையாளம் கண்டுபிடிச்சிட கூடாது. ஓகே சார், அதை நான் பாத்துக்கிறேன். பண்ணுங்க. சாரு, இந்த ரூம் கீ. சீக்கிரம் போய் ரெடி ஆங்க. போங்க. போலாங்களா? போங்க சார். அருண் ப்ரோ, சக்தி கால் பண்ணி பிளான் பி பத்தி சொல்லு. இதோ இப்பவே சொல்லிடுறேன் ப்ரோ. ஹலோ சக்தி. சார் சொல்லுங்க சார். நாம இப்போ பிளான் பி ஆக்டிவேட் பண்ண போறோம். சோ நீ என்ன பண்ணணும்னா, ஓகே சரிங்க சார். ப்ரோ சொல்லியாச்சு ப்ரோ. பார்வதி, நீ எதுவும் கவலைப்படாத. சக்தி சாரு கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நீ தைரியமா இரு. சரி, வாங்க போலாம். வாங்க போலாம் ப்ரோ. நந்தினியும் இதான். நீலாம்பரி, சரி. வா வனஜா. நீலாம்பரி, உள்ள வந்த அகிலா, பார்வதி, ஆதி, அருண் எல்லாரும் இருக்காங்க. இந்த ஐஸ்வர்யா எங்க? ஐஸ்வர்யா அகிலாவோட தானே அவ இருந்தா? இல்ல, இவங்க எல்லாரும் ஏதோ கண்ணாமூச்சி ஆடிட்டு இருக்காங்க. நமக்கு தெரியாம இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும்னு மர்மமா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. வனஜா, அவங்க என்னதான் பிளான் பண்ணாலும் அகிலாண்டேஸ்வரிய மீறி எதுவும் பண்ண முடியாதா? என்ன நீலாம்பரி நீ? அவங்க அகிலா கண்ணிலேயே மண்ணை தூவிட்டு தான் எல்லா பிளானும் பண்ணிட்டு இருக்காங்க. நாம சும்மா கண்மூடித்தனமா இருக்க கூடாது. அவங்கள எப்படியும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். இங்க பாரு, நீ சொன்னதுக்கு அப்புறம் சக்தி ரூம் விட்டு வெளியில வர முடியாத அளவுக்கு அவன் பாதுகாப்புக்கு ஆள் போட்டு வச்சிருக்கேன். அவனால வெளியிலேயே வர முடியாது. அவனுக்கு எப்படி அந்த சாருவை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? பாத்தியா, நீ இப்படி மாத்தி மாத்தி என்ன கேள்வி கேட்டு என்ன குழப்பறதையே முக்கியமா நினைச்சிட்டு இருக்க. என்ன ஆனாலும் சரி, நாம உஷாரா இருக்கணும். சக்தி இல்லாம கல்யாணம் பண்ண முடியாதுதான். ஆனாலும் அவங்க மீற முடியாத தடை ஒண்ணு நம்ம இப்ப போட்டே ஆகணும். இல்லன்னா எல்லாரும் நம்ம கண்ணுல மண்ணை தூவிடுவாங்க. நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா நீலாம்பரி? அந்த தடை தானே வேணும். இப்பவே போடுறேன், வந்துடுறேன். நந்தினி, சொல்லுங்க ஆண்டி. என்னாச்சு? பரம்பரை டிரஸ் இன்னும் அப்படியே இருக்கு. அத போட்டுட்டு நீ கல்யாணத்துக்கு ரெடி ஆகலையா? இல்ல ஆண்டி,
நம்ம வம்ச பாரம்பரிய Dress போட்டு மேக்கப் போடுறதுக்காக ஃபாரின்ல இருந்து பியூட்டிஷியன் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்த உடனே நான் ரெடி ஆயிடுறேன். அவங்க எப்ப வந்து நீ எப்ப ரெடி ஆகுறது? எங்க இருக்காங்கன்னு போன் பண்ணி விசாரிச்சே இல்லையா? நீங்க வரும்போது அத்தை கூட இதுதான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் கால் பண்ண ரீச் ஆகல. மெசேஜ் போட்டிருக்கேன், அது கூட வெயிட்டிங்ல தான் இருக்கு, ரீச் ஆக மாட்டேங்குது. ஓ, ஒருவேளை அந்த வேலை கூட இருக்கலாம். சரி, அவங்க எப்ப வந்தாலும் நீ லேட் பண்ணாம உடனே இந்த Dress எல்லாம் போட்டுட்டு மேக்கப் பண்ணிட்டு ரெடி ஆயிடு. சரியா? சரிங்க ஆண்டி. இல்ல, உன் கோவம் நியாயமானதுதான். ஆனா உனக்கு எதிரா உன் வீட்டு ஆளுங்களே பிளான் பண்ணிருக்காங்களே. இத பார், சும்மா என் வீட்ல இருக்கிறவங்க மேல சும்மா மொத்தமா இப்படி பழிய போடாத. வீட்ல இருக்கிறவங்கன்னு சொல்றியே, யாருன்னு சொல்லு, ஒருத்தர சொல்லு. அது வேற யாரும் இல்ல, உன் மருமக பார்வதி தான். சக்தி நந்தினியோட கல்யாணத்தை தடுக்க அவதான் பிளான் பண்ணிருக்கா. அகிலா, நான் இப்போ உன்கிட்ட வந்து பேசுறேன்னா நீ உன் மருமக கிட்ட இத சொல்லி வைக்கணுங்கிறதுக்காக தான். பார்வதி, என் கூட வா. அம்மா வா. நீ சொன்னதுக்காகலாம் நான் இவளை கூட்டிட்டு வரல. பார்வதி, அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இப்ப தெரிஞ்சுக்கோ. அவ என்னைக்குமே எனக்கு துரோகம் பண்ண மாட்டா. என் வார்த்தை அவளுக்கு வேத வாக்கு. நான் சொன்ன வார்த்தையை மீற மாட்டா. நான் கொடுத்த வாக்குக்காக தான் உசிரையே கொடுப்பா. அதுதான் என்னோட பார்வதி. என் கௌரவம் அவ கௌரவம். என் வார்த்தை அவளுக்கு உயிருக்கு மேல. என்னைக்குமே என் பேச்ச தட்டாத பார்வதி எனக்கு எதிரா சதி செய்வான்னு சொல்றியா? இப்ப நான் அவளை வச்சுக்கிட்டே சொல்றேன், முழுசா நம்புறேன். என் வீட்ல இருக்கிற வேற யார பத்தியாவது நீ இப்படி சொல்லியிருந்தேன்னா கூட நான் ஒரு சரி போனா போது ஒரு 10% ஒரு மார்ஜின் ஆஃப் டவுட் கொடுத்திருப்பேன். நீ சொன்னது பார்வதிய. அப்போ நீதான் ஏதோ எதிர்த்திட்டம் போட்டிருக்க அவளுக்கு எதிரா. நீலாம்பரி, கல்யாண வேலை நிறைய இருக்கு. போ போ, அதையெல்லாம் போய் கவனி. நம்ம சண்டையெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். இதுக்கப்புறமும் நீ சக்தி நந்தினியோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்த போறியா பார்வதி? முடிஞ்சா நிறுத்தி பாரு. கத்துக்கிட்ட நியாயம் தர்மம் பக்கம் தான் எப்பவும் நான் நிக்கிறேன்னு சொல்லுவியே, அத உனக்கு கத்து கொடுத்த உன்னோட மாமியார் அகிலாவே ஏன் பக்கம் நிக்கிறா. உன்னால எதுவும் பண்ண முடியாது. சாரி. ஒழுங்கா போய் என் பையனோட கல்யாணத்துக்கு அட்சதை போட்டு போ. நந்தினி, என்ன நீ இன்னும் ரெடி ஆகலையா? கல்யாண பொண்ணு ரெடியான உங்க அத்தை பாத்துட்டு வர சொன்னாங்க. எத்தனை தடவை வந்து கேப்ப? ரெடி ஆயிட்டு இருக்கேன்னு போய் சொல்லு. ஏய்,
திரும்ப வந்துடாத, நானே வரேன். சரி. என் கல்யாணத்தை அந்த பார்வதி தடுத்து நிறுத்திடுவாளோன்னு அத்தை ரொம்ப தான் பயப்படுறாங்க. அதுக்காக எத்தனை தடவை ஆள் அனுப்பி செக் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னுடைய கல்யாணம். பார்வதியால மட்டும் இல்ல, யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. முடியும். முடியுமா? எப்படி முடியும்? இப்படிதான். ஏய், என்ன பண்ற? சாரு புடி. எங்க? க்ளோஸ் தி டோர். ஓகே. வா வா தூக்கு. இவள ரெஸ்ட் ரூம்ல போட்டு போலாம். சாரு சாரு, இந்த கல்யாண பொண்ணு ட்ரெஸ் போட்டு இப்பவே ரெடி ஆகு. இப்போ ஓகே மேடம். ஓகே, சீக்கிரம். இவ உட்கார்ந்திருக்கா. இவ எப்படி உள்ள வந்தா? நந்தினியோட பரம்பரை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இவ மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப நந்தினி எங்க போனா? ஆஹா, சும்மாவே இருக்கானுங்களேன்னு சந்தேகப்பட்டேன். விட்டா கல்யாணத்தையே முடிச்சிருவானுங்க போல இருக்கு. அலங்காரம் மாடி பண்றீங்க, பண்ணிக்கிட்டே இருங்க. இங்க வரேன். Yes, ma'am. Come. ஏய், எவ்வளவு நேரமா கதவை தட்டிட்டு இருக்கோம். நீ ஏன் கதவை திறக்கல? மேம்க்கு ஃபேஸ் பேக் பண்ணி அத கிளியர் பண்ணி கிளாத் போட்டு குக்கும்பர் வைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வனஜா, சேர்ல உட்கார்ந்து மேக்கப் போட்டுட்டு இருக்கிறது யாருன்னு சொன்ன? நான் ஜன்னல் வழியா பாக்கும்போது சாரு தான் இந்த சேர்ல உட்கார்ந்து மேக்கப் போட்டுட்டு இருந்தா. என் கண்ணால பார்த்த நிலம்பரி. ஆனா இப்போ நானும் பாத்ரூம்ல பாத்துட்டு கட்டில கழியில பாத்துட்டு அவளை காணுமே. வேற எங்க இந்த ரூம்ல எங்க போனான்னு தெரியலையே. அப்ப எங்க போனா அந்த சாரு? ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாளா இல்ல எங்கேயாவது மறைஞ்சு போயிட்டாளா? அதானே எனக்கும் புரியல. ஓ, நீ என்ன தேவையில்லாம குழப்பிக்கிட்டு இருக்க. இவ்வளவு ஆளுங்க இருக்கும்போது இவங்களை எல்லாம் தாண்டி அந்த சாருவால எப்படி உள்ள வர முடியும்? நந்தினி, பிரச்சனை எதுவும் இல்லல்ல? சரி, சீக்கிரமா ரெடி ஆகி வந்துரு. அது வந்து வனஜா, அவகிட்ட எதையும் சொல்லி குழப்பிடாத. சீக்கிரமா ரெடி ஆகி வரட்டும். வா வா வா. நான் பார்க்கும்போது அந்த சார் தானே உட்கார்ந்து மேக்கப் போட்டுட்டு இருந்தா. நந்தினி போயாச்சு. இவ என்ன இன்னும் ரூமுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கா? இவ என்ன சக்தியை கல்யாணம் பண்ண வந்தாளா இல்ல மேக்கப் போட்டுக்கிட்டு மினுக்க வந்தாளா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சக்தி நந்தினி கழுத்த தாலியே கட்டிடுவான். அப்புறம் இவ வந்து என்ன பண்ண போறா?
இவ எதுக்கு இப்ப உள்ள போறா? ஆமா, மேக்கப் போட 2 பேர் வந்தாங்க. அப்பையில இருந்து இவ மட்டும்தானே உள்ள இருந்தா, மறுபடியும் உள்ள போறா. அப்ப இன்னொருத்தி எங்க? ஆ? ஆண்டி, நீங்க என்ன ஆண்டி இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? கீழே கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. நீங்களும் வாங்க, சீக்கிரம் வாங்க. இவ என்ன நந்தினி ரூம்ல இருந்து வெளியே வரா? மாப்பிள்ள என்னாச்சு மாப்பிள்ள? நம்ம போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிருச்சா? போட்ட பிளான் சொதப்பிச்சுன்னு யார் சொன்னா? அதெல்லாம் பக்காவா போய்கிட்டு இருக்கு. என்ன மாப்பிள்ள சொல்ற? ஆமா மாமா, நீலாம்பரி ஒன்னும் நந்தினி மாதிரி முட்டாள் கிடையாது. அவங்களும் நம்ம அம்மா மாதிரி புத்திசாலி தான். நீலாம்பரி நிதானமா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளால அவங்களை ஏமாத்தவே முடியாது. இப்போதைக்கு நாம அவங்களை குழப்பிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவங்க யோசிக்காத ரூட்ல நம்ம போய் நந்தினி கல்யாணத்தை நிறுத்த முடியும். மாப்பிள்ள, நீலாம்பரி அயலாக்கா மாதிரி புத்திசாலின்னு சொல்ற, அப்புறம் எப்படி மாப்பிள்ள நீலாம்பரியை குழப்ப முடியும்? நீ எதுக்கும் கவலைப்படாத மாமா. நீலாம்பரிய குழப்பத்திலே வச்சிருக்க, அவங்க பக்கத்திலே ஒரு ஆள் செட் பண்ணி வச்சிருக்க. அப்படியா? சூப்பர் மாப்பிள்ள. மாப்பிள்ள, யார் மாப்பிள்ள அந்த ஆளு? அந்த ஆள் வேற யாரும் இல்ல மாமா, நம்ம வனஜா சித்தி தான். என்ன மாப்பிள்ள சொல்ற? வனஜாக்கா எப்படி நம்ம பக்கம் வந்தாங்க? மாமா, இந்த நம்ம சித்தி இருக்காங்கல்ல, அவங்க எப்பவுமே ஆளுங்கட்சியும் கிடையாது, எதிர்கட்சியும் கிடையாது. யார் நல்ல ஆஃபர் தராங்களோ அவங்க பக்கத்தில் நிப்பாங்க. மாப்பிள்ள, நீ சொல்றது 100க்கு 100 உண்மைதான். அப்ப வனஜாக்கா கிட்ட பேசி முடிச்சிட்டியா? ஆமா மாமா, சும்மா சொல்லக்கூடாது. சித்தி பெரிய ஆஃபர் தான் கேட்டாங்க. நானும் வேற வழி இல்லாம இந்த கல்யாணம் நிக்கணுங்கிறதுக்காக அவங்க கேட்ட ஆஃபரை பேசி முடிச்சிட்டேன். நமக்கு வேலை நடக்கணும்ல. ஆமா ஆமா ஆமா. பாதி பேமெண்ட சித்தி நேத்தே வாங்கிட்டாங்க. ஆனா நான் தான் நீங்க வேலையை முடிச்சாதான் மீதி பேமெண்ட் கொடுப்பேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். இப்ப இந்த மண்டபத்திலேயே நந்தினி கல்யாணத்தை நிறுத்த சித்தி தான் தீயா வேலை செய்யறாங்க. அப்புறம் மாமா, இன்னொரு விஷயம் சொல்ற கேளு. என்ன மாப்பிள்ள? நம்ம பிளான் படி வனஜா சித்தி நீலாம்பரிய ஏற்கனவே குழப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா? ஆமா, சூப்பர் மாப்பிள்ள. சித்தியோட அடுத்த பிளான் என்னன்னா, மாப்பிள்ள, அவங்க கையில ஒரு கர்ச்சீஃப் இருக்கு. அது சாதா கர்ச்சீஃப் இல்ல, மயக்க மருந்து தடவன கர்ச்சீஃப். இது அந்த நீலாம்பரியோட மாமா. ஆமா. இங்க நம்மளால நந்தினி பக்கத்துலயோ இல்ல அந்த நீலாம்பரி பக்கத்துலயோ நெருங்க முடியுமா? ஆனா வனஜா சித்தியால முடியும்ல. ஆமா, கரெக்டா? எல்லாரும் வந்தாச்சா? வந்தாச்சு மேடம். சரி, இப்ப நான் சொல்றது எல்லாரும் கவனமா கேளுங்க. இந்த கல்யாணத்துல குழப்பத்தை ஏற்படுத்தி சக்தியை கடத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. என்ன சொல்றீங்க? அதனால நீங்க எல்லாரும் ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்க மேடம். மனவரைய சுத்தி நம்ம ஆளுங்களை நிக்க சொல்ல. ஓகே மேடம். ஓகே மேடம். ओम विग्रध्ये नमः, ओम विद्याये नमः, ओम सर्वभूतहितप्रदाये नमः, ओम श्रद्धाये नमः, ओम विबुद्धे नमः, ओम सुरभ्ये नमः, ओम परमात्मिकाये नमः, ओम वाचे नमः. மேடம் 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 நில்லுங்க. எங்க போறீங்க? நான் போய் மணமேடையில இருக்க பொண்ணை பார்க்கணும். ஏன் நிறுத்துறீங்க? உங்களை மணமேடைக்கெல்லாம் அனுப்ப முடியாது. நீங்க கல்யாணம் பண்ணி பார்க்க முடியாது. போய் உட்காருங்க மேடம். டேய், என்னடா உளறீங்க? இங்க பாருங்க,
நான் யாருன்னு தெரியும்ல? நல்லா தெரியும் மேடம், அதனாலதான் சொல்றோம், போய் உட்காருங்க. டேய் இங்க பாருங்க, ஆள் தெரியாம விளையாடிட்டு இருக்கீங்க. என்ன போக விடாம தடுக்கிறீங்கன்னு மட்டும் நீலாம்பரிக்கு தெரிஞ்சதுன்னு என்ன ஆகும் தெரியுமா? உங்களை மணமேட பக்கத்திலே நெருங்க விடக்கூடாதுன்னு நீலாம்பரி மேடம் தான் சொன்னாங்க. நீலாம்பரி என்ன மேடைக்கு போக விடக்கூடாதுன்னு சொன்னாளா? அவளுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் போலனா இந்த பொண்ணு கழுத்தை தாலி கட்டிடுவாண்டா. எதுவா இருந்தாலும் நீங்க மேடத்துக்கிட்ட போய் பேசிக்கங்க. இப்ப முதல்ல போய் உட்காருங்க. அடிச்சி தள்ள மேடம். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு தான் மேடம் உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அப்ப நீலாம்பரி சொல்லாம விட மாட்டீங்க? ஆமா மேடம், விட மாட்டோம். நீலாம்பரி எங்கடா? மேல இருக்காங்க மேடம். அவள ஐயோ இவன் வேற தாலி கட்டிடுவான் போல இருக்கு. பைத்தியங்க. நீலாம்பரி, நீ என்னை பத்தி ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்க. இல்ல, இப்பதான் உன்னை பத்தி ரொம்ப சரியா புரிஞ்சு வச்சிருக்கேன். நல்ல வேளை அந்த ஆதியும் சிங்காரமும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டுட்டேன். அவங்க பேசினத மட்டும் நான் கேட்காம போயிருந்தேன், நீ பண்ற துரோகம் எனக்கு தெரியாமலேயே போயிருக்கும். என்ன சொன்ன? ஆதியும் சிங்காரவேலனும் பேசிட்டாங்க? என்ன பேசிட்டாங்க? நீ என்ன கேட்ட? அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? சித்தி இப்ப போய் அந்த கர்ச்சீஃப அப்படி லேசா காட்டினா போதும், நந்தினி மயக்கமாயிடுவா. நீலாம்பரி, அவனுங்க பிளான் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. அவனுங்க பேசுனது நீ கேக்கல, நீ கேட்கணுங்கிறதுக்காக தான் அவனுங்க பேசிருக்கானுங்க. என்ன நீலாம்பரி, அவனுங்க 2 பேரும் நல்லா பிளான் பண்ணி நமக்குள்ள இந்த பிரச்சனையை தூண்டி விட்டுருக்கானுங்க. இது புரியாம சொன்ன நம்பு. அவனுங்க எந்த டீலும் கொடுக்கல, எந்த ஆஃபரும் கொடுக்கல. போய் சொல்றத நிறுத்துறியா? இதுக்கப்புறமும் நான் உன்னை நம்ப மாட்டேன். எப்படி எப்படி? உன்னை ஏமாத்துறதுக்காக அவனுங்க சொன்ன பொய்ய நீ நம்புவ. உனக்கு நல்லது பண்ணுங்கிறதுக்காக உன் கூடவே இருந்து நான் சொல்ற உண்மையை நீ நம்ப மாட்ட, அப்படித்தானே? ஆமா, நம்ப மாட்டேன். நம்ப முடியாது. தயவு செஞ்சு வெளியில போறியா? இங்க பாரு, நான் ஒன்னும் கல்யாணத்துல உட்கார்ந்து விருது சாப்பிட வரல. நீ முதல்ல போய் உன் பிள்ளைக்கும் சாருக்கும் நடக்கிற கல்யாணத்தை தடுத்து நிறுத்து. அதுக்கப்புறம் நீ என்ன சொல்றது? நானே மண்டபத்தை விட்டு வெளியே போறேன். இதுக்கு மேல உன்னை நான் எப்படி நம்புறது வனஜா? முதல்ல நீ என்ன கன்ஃபியூஸ் பண்ண பாப்ப. நான் குழம்புலன்னு தெரிஞ்ச உடனே உன் கையில இருக்கிற கர்ச்சீஃபை என் முகத்துல வச்சு என்ன மயக்கம் போட வச்சிருவேன். இதானே உங்களோட பிளான்? என்ன நீலாம்பரி, நீ இவ்வளவு புத்திசாலித்தனமா யோசிப்ப? அவனுங்க சொன்ன பொய்ய நம்பி இவ்வளவு குழம்பி போயிருக்கியே. நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இங்க பாரு, இந்த கர்ச்சீஃப் தானே? பாரு, நீயே பாரு. பாரு நீலாம்பரி, 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 ஏய் நீலாம்பரி, நீலாம்பரி, நீலாம்பரி எழுந்துரு. நீலாம்பரி, நீலாம்பரி, ஐயோ நீலாம்பரி, ஏய் நீலாம்பரி, இங்க பாரு. நீலாம்பரி, நீலாம்பரி, எழுந்துரு. நீலாம்பரி. சித்தி சூப்பர் சித்தி, நீங்க எப்பவும் எங்க பக்கம் தானே திரும்பவும் நிரூபிச்சிட்டீங்க. ஆனா இது உங்களை தவிர வேற யாராலையுமே பண்ணிருக்க முடியாது சித்தி. என்ன சித்தி யோசிக்கிறீங்க? அங்க உங்க பக்கத்துல இருக்கும்போது உங்களோட அந்த கர்ச்சீஃப் கீழே வந்ததுல. ஏய், கதவு மூடுங்கடா. ஓகே மேடம். நீலாம்பரி, மூடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உன்னை நான் உயிரோட விட மாட்டேன். நீ ஒரு நம்பிக்கை துரோகி. என்னென்னவோ பேசி கடைசியில என்னையே மயக்கம் போட வச்சிட்டல. இப்ப நான் உன்னை ஒரேடியா ஷூட் பண்ணி உன்னை பரலோகம் அனுப்ப போறேன். இங்க பாரு, இந்த துப்பாக்கி எல்லாம் எனக்கு ஒண்ணு புதுசு இல்ல. ஆனா உன அகிலாவும் இதத்தான் பண்ணுவா. அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். நீ சுடு, தாராளமா சுடு. நான் வேணான்னு சொல்லவே இல்லையே. ஆனா ஒரே ஒரு தடவை நான் என்ன சொல்றேன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன சுட்டுக்கோ. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இங்க பாரு நீலாம்பரி, அங்க ரூம்ல நந்தினி மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. அவளை மயக்கம் போட வச்சுட்டு இங்க பரம்பரை ட்ரெஸ்ஸால முகத்தை மூடிக்கிட்டு மாப்பிள்ள பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது அந்த கஜேந்திரம் பொண்ணு சாருதான். இன்னும் நம்பலையா? நீ வந்து பாரு, அங்க ரூம்ல நந்தினி மட்டும் மயக்கம் போட்டு இல்லனா அங்கேயே என்ன சுட்டு தள்ளு. என்ன? ஏய், அதான் நீ என்ன சுடுறதுன்னு முடிவு பண்ணிட்டல. இந்த ரூம்ல சுட்டா என்ன, இல்ல அந்த ரூம்ல சுட்டா என்ன? எல்லா இடத்துலயும் உயிர் போகும். வந்து பாரு. அட வா நீலாம்பரி.
வர வா. विद्महे विष्णुभक्ति च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात् ॐ तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहि तन्नो षण्मुखः प्रचोदयात् ॐ கெட்டிமேளம் माङ्गल्यं धन्तुनानेन मम जीवन हेतुना நிறுத்துங்க. என்னாச்சு பார்வதி? எதுக்கு இப்போ கல்யாணத்தை நிறுத்த சொல்ற? நீலாம்பரி பாத்துக்கோ. என்னாச்சு பார்வதி? எதுக்காக இப்போ கல்யாணத்தை நிறுத்த சொல்ற? என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்ன என்ன நீ நிறுத்துங்கிற, மன்னிச்சுக்கோங்கிற, என்ன ஆச்சு பார்வதி? உங்களுக்கு தெரியாம நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நான் உடைச்சிட்டேன். அங்க மணிமேடையில முகத்திரைக்கு மறைவுல சக்திக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது நந்தினி இல்லம்மா. வாங்க இன்ஸ்பெக்டர், நான் தான் உங்களுக்கு போன் பண்ணேன். இன்ஸ்பெக்டர், நான் தான் உங்களுக்கு போன் பண்ணி வர சொன்னேன். இவங்க எல்லாரும் என் பையனோட கல்யாணம் நடக்க விடாம இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர், என் அண்ணன் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா இவங்க அவங்களுக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணை என் பையனுக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாங்க. இத பாருங்க இன்ஸ்பெக்டர், இவங்களெல்லாம் முதல்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. கல்யாணத்துல பிரச்சனை பண்ணது நீங்க தானா? நடக ஸ்டேஷனுக்கு. கொஞ்சம் இருங்க இன்ஸ்பெக்டர். சட்டப்படி பார்த்தா இந்த கல்யாணத்தை நடத்த நீங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். விசாரணை கமிஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மேடம் சொல்றீங்க? இந்த பொண்ணு சாருவும் அந்த பையன் சக்தியும் மனப்பூர்வமா விரும்புறாங்க. 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்றாங்க. அதை விட முக்கியமான விஷயம், அவங்க 2 பேருமே மேஜர். தாம் விருப்பப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்க 2 பேருக்குமே முழு உரிமை இருக்கு. அந்த உரிமையை நீங்க தடுத்தீங்கன்னா சட்டப்படி உங்க மேல நான் புகார் கொடுக்கலாம்ல. கமிஷனர் இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருக்காரு, கால் பண்ணவா? என்ன இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறீங்க? இவங்க போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க.
இன்ஸ்பெக்டர், எதுக்கு டிலே பண்றீங்க? முதல்ல இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. வாங்க வா சாரு. ओम दशरथाय विद्महे सीता वल्लभाय धीमहि ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात्. உட்காருங்க ரெண்டு பேரும். உட்காருங்க. கொடுங்க. ஓம் மகாலட்சுமி சதித்மஹே ஸ்ரீலக்ஷ்மி சதிமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். Thank you. ओम सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते. மாங்கல்யதாரணம் பண்ணுங்க. கெட்டிமேளம் மாங்கல்யம் தந்துநானேனா கெட்டிமேளம் மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாபி சுபகே சஞ்சீவ சரதாம் சதம் सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते. इदे नेत्ति बकेट्ल वेय्यु. शतमानं भवति शतायुः पुरुषः शतेन्द्रिये आयुष्येधेन्द्रिये प्रतिष्ठति. எழுந்திருங்க. அக்னியை சுத்தி வா. माविदा शोभमानं महीयते धान्यं धनं वशं भगवत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः तदमानं भवति शतायुः पुरुषः शतेन्द्रिये आयुष्येधेन्द्रिये प्रतिष्ठति. धान्यं धनं वशं भगवत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः दीर्घायुष्मान् भव दीर्घसुमङ्गली भव सर्वाभिष्टसिद्धिरस्तु. வாங்க இப்படி நில்லு. ரெண்டு பேரும் பெரியவா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு. சாரு சக்தி அக்கா அப்படி வாங்க. இங்க பாரு நந்தினி, உன்னை பிடிக்காத ஒரு பையன் உன்னை கல்யாணம் பண்ணானா உன் வாழ்க்கை சத்தியமா நிம்மதியா இருக்காது. இப்ப கூட நான் உன் வாழ்க்கைக்கு நல்லதுதான் பண்ணிருக்கேன். யோசிச்சு பாரு. விடு பார்வதி, தோத்து போனவங்க இப்படிதான் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு என்ன, வந்த வேலை முடிஞ்சதா? போலாமா? போலாம். சக்தி சாருவை கூட்டிக்கிட்டே வீட்டுக்கு போலாம். வாங்க 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 மாமா. வாங்க வாங்க மாமா. சித்தி, என்ன இங்கே நின்றீங்க? வாங்க வீட்டுக்கு போலாம். வாங்க வரேன் சார். வாங்க. வாட்? வாட்டர் கம்பெனி டீலர்ஷிப்பா? என்ன சொல்ற? அதான் சொன்னேனே, உன் பையனுக்கு கல்யாண பரிசா கொடுத்து அழகு பார்த்துட்டு இருக்கா. பூந்தமல்லியில இருக்கிற நம்ம வாட்டர் கம்பெனியோட டீலர்ஷிப் ஆர்டரை வந்து நான் சக்திக்கு கொடுத்திருக்கேன்.
நாகபுரி வம்சத்தோட வாரிசுக்கு, என்னோட பல்லாயிரம் கோடி சொத்துக்கு சொந்தக்காரனுக்கு ஒரு சாதாரண குடும்பத்து பையன் மாதிரி ஒரு வாட்டர் கம்பெனி டீலர்ஷிப்ப கொடுக்கறாளா அந்த அகிலா? அவகிட்ட வேலை பாக்குற ஒரு சாதாரண வேலைக்காரனோட பொண்ண எனக்கு மருமகளாக்கிட்ட அந்த அகிலா. அவளை விட மாட்டேன். விடக்கூடாது நீலாம்பரி. அவளையும் அவ மருமக பார்வதியையும் நான் வாழ விட மாட்டேன். அவங்க 2 பேரையும் நான் கொல்லாம விட மாட்டேன். இல்ல, இப்ப நம்ம கொல்ல வேண்டியது அகிலாண்டேஸ்வரியோ இல்ல பார்வதியோ. ஸ்வீட் சாப்பிடுங்க மாமா. நீ இப்படி சந்தோஷமா சிரிக்கிறது எனக்கு ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி நிறைவா இருக்கு. இதுல எதுக்கு தனியா ஸ்வீட்? நான் செஞ்சிருக்கிற இந்த ஸ்வீட்டை விட உங்க பேச்சு தான் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு மாமா. உங்களுக்காக நான் ரொம்ப ஆசையா செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. ஆமா, என்ன இன்னைக்கு ஸ்வீட்லாம் ஏதாவது விசேஷமா என்ன? எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்களே மாமா. அம்மாவுக்கு தெரியாம சாரு சக்தியோட கல்யாணத்தை நான் எப்படி நடத்துறதுன்னு எனக்குள்ள ஒரே பயமா இருந்துச்சு. நீங்க, சின்னையா, ஐஸ்வர்யா அம்மா எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. முக்கியமா உங்களோட உதவி இல்லாம இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கவே முடியாது மாமா. உங்களால்தான் சாருக்கும் சக்திக்கும் நான் கொடுத்த வாக்கை என்னால காப்பாத்த முடிஞ்சது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அந்த சந்தோஷத்தை கொண்டாடதான் இந்த ஸ்வீட். சாப்பிடுங்க. ஓ, வா. பார்வதி, உன் சந்தோஷத்துக்கான காரணம் சொல்லவா? சொல்லுங்க. கொடுத்த வாக்க காப்பாத்தியாச்சுன்னு சந்தோஷப்படுற அதானே? இதுக்கு முன்னால அம்மாவோட முடிவுக்கு எதிரா அம்மாக்கு தெரியாம சாரு சக்தி கல்யாணத்தை நடத்த போறேன்னு உன் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துச்சுல, அத நானும் கவனிச்சேன். ஆனா என்ன ஆனாலும் பரவாயில்ல, அம்மாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுதான் கல்யாணம் நடக்கணும்னு முடிவெடுத்த பாத்தியா? அங்கதான் உன்னை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். அம்மா உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை காப்பாத்தணும் நீ முடிவெடுத்த. அந்த நிமிஷத்துல இருந்து 7 ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் என் மனைவியா வரணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டேன். பார்வதியா நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. சரி, வச்சிடுறேன். சுந்தரம், அம்மா, நான் சொன்ன ஃபைல்ஸ் பேக் எல்லாம் எடுத்து வச்சாச்சா? நீங்க சொன்னதெல்லாம் எடுத்து வண்டியில வச்சிட்டேமா. அப்படியா? ஆமாமா. சரி. என்னம்மா, எதுவும் வெளியே போறீங்களா? ஆமா ஆதி, நம்ம டீ ஃபேக்டரியில லேபர்ஸ் ஏதோ பிரச்சனை பண்றாங்களா, மேனேஜர் போன் பண்ணிருந்தாரு. அதான் என்னன்னு போய் பாத்துட்டு வரேன். என்னாச்சுமா திடீர்னு ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்றீங்க? என்ன பண்றது பார்வதி, பிரச்சனை எல்லாம் திடீர்னு தான் வரும். கால் பண்ணாங்க, அதான் கிளம்புறேன்.
அம்மா எதுக்கு தனியா போறீங்க? நான் கூட வரேன், வாங்க போலாம். வேண்டாம் ஆதி, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். சுந்தரம், வண்டி எடு போலாம். சரிங்கம்மா. கிளம்புற ஆதி. சரிம்மா. வரேன் பார்வதி. பாய் ஐஸ்வர்யா. பார்வதி, ப்ராடக்ட் விஷயமா சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. நான் ஆபீஸ் போய் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துருவா? சரிங்க மாமா. வரேன். என்ன திடீர்னு வீடியோ கால் பண்ணிருக்கீங்க? ஒன்னும் இல்ல சாரு, நீ ஈவினிங் ஷாப்பிங் போறேன்னு சொல்லிருந்தல்ல, அதான் நீ எங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலான்னு கால் பண்ண. ஷாப்பிங்ல தான்க்கா இருக்கேன். எங்க? நம்ம ராமச்சந்திரா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அங்கதான்க்கா இருக்கேன். என்னாச்சுக்கா? சரி, சக்தி எங்க? அவன் கூட வரலையா? சக்தி வரலக்கா. வாட்டர் கம்பெனி டீலர்ஷிப் விஷயமா முக்கியமா பேசணும்னு சொல்லி என்ன மட்டும் தனியா ஆட்டோல அனுப்பி வச்சிட்டாங்கக்கா. என்னாச்சுக்கா? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்னும் இல்ல, சும்மா தான் கேட்டேன். சாரி மேம், பரவாயில்லைங்க. ஓகே. சாரு, என்ன கலர் ட்ரெஸ் இது? எல்லோ கலர்க்கா. சாரு, நீ மால்லயே இருக்கியா? நான் இப்ப அங்க வரேன். நீங்க இங்க வரீங்களா? எதுக்குக்கா? எனக்கும் சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. நீ அங்கேயே இரு, நானும் உன் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். சரிக்கா, நான் வெயிட் பண்றேன், நீங்க வாங்க. சாரு, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வர்ற வரைக்கும் நீ மால்குள்ளேயே இரு. வெளியெல்லாம் போயிடாத, சரியா? சரிங்கக்கா. சரி, நான் வந்துடுறேன். மேடம், என்ன வேணும்? இங்க புடவை இருக்காதுக்கா. எனக்கு புடவைலாம் வேணாம். இப்போ நீ போட்டுட்டு இருக்கல, இதே மாதிரி எனக்கு வேற கலர்ல வேணும். இந்த மாதிரி ட்ரெஸ் இருந்தா எடுத்து காட்டுங்க. அக்கா, உங்களுக்கு எது வேணுமோ பாருங்கக்கா. ட்ரையல் பாக்குறீங்களா? இந்த ட்ரெஸ் எனக்கு இல்ல, உனக்கு தான். நீ போய் போட்டுட்டு வா இத. அக்கா, எனக்கு எதுக்குக்கா ட்ரெஸ்? இப்போ நீங்க எதுக்கு எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்க? உன் கல்யாணத்துக்கு நான் பர்சனலா எதுவுமே தரல, அதுக்கு தான் நான் இந்த ட்ரெஸ் எடுத்து தரேன். இதை என்னோட மேரேஜ் கிஃப்டா வச்சுக்கோ. நீ ஒண்ணு பண்ணு, நீ போய் இந்த ட்ரெஸ் போட்டு வா. இது கூட. சரி, நீ இந்த ட்ரெஸ் போட்டு வா, இது எப்படி இருக்குன்னு நான் பாக்கணும். சரி, ஓகேக்கா. ட்ரையல் ரூம் எங்க? அங்க இருக்கு. அதுவும் அங்க. ஓகேக்கா. நல்ல வேலை, சீக்கிரமா வந்து சாரோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லட்டும். தப்பா எதுவும் நடந்துடக்கூடாது. அக்கா, வா. அக்கா, இந்த ட்ரெஸ் எப்படிக்கா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. சரி, இந்த ட்ரெஸ்ஸோடயே இரு, மாத்த வேண்டாம். அப்போ இந்த ட்ரெஸ் என்னக்கா பண்றது? அது பேக் பண்ணிக்கலாம். சரி வா, பில் போட்டுடலாம். அக்கா, உங்களுக்கு எதுவும் வாங்கிக்கலையாக்கா?
இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம், நான் உனக்காக தான் வந்தேன். வா. என்னங்க அதுல ஸ்கேன் பண்ணிக்கவா? அக்கா, ஹலோ அக்கா. சாரு, நான் வந்துட்டேன். இதோ உன் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன். வெளியே வரியா? இதோ வந்துடுறேன்க்கா. இரு. இந்த சாரு, இதா இருந்துச்சு. இந்த பேக் தானே, நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றியா? சாரு அது இதுன்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. டென்ஷனா வேற இருக்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? கார் ஆக்சிடென்ட்ல சாருவோட கதையை முடிக்க சொல்லி நான் ஆள் அனுப்பியிருந்தேன். ஆனா அந்த விஷயம் எப்படியோ பார்வதிக்கு தெரிஞ்சு போய் அந்த சாருவை காப்பாத்திட்டேன். நீ சாருவை கொலை பண்றதுக்கு போட்ட பிளான் அந்த பார்வதிக்கு எப்படி தெரிஞ்சது? அதுதான் அது எப்படின்னு எனக்கும் தெரியல. இத்தனைக்கும் நான் சாருவை கொல்ல போற பிளான நான் உங்ககிட்ட கூட சொல்லல. சாரு கதையை முடிச்சிட்டு அப்புறமா சொல்லலான்னு நான் ரகசியமா வச்சிருந்தேன். அப்படி இருக்கும்போது ஏன் பிளான் எப்படி பார்வதிக்கு தெரிஞ்சிருக்கும்? நீ என்கிட்ட கூட சொல்லாம ரகசியமா பிளான் பண்ணிருக்க. அந்த பிளான் பார்வதிக்கு தெரிஞ்சிருக்குன்னா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சாரு விஷயத்துல அவசரப்பட்டு எதுவும் பண்ண வேண்டாம். கொஞ்ச நாள் விட்டு பிடிப்போம். ம்? ம். பார்வதி, மாமா உட்கார் உட்கார். என்னாச்சு? நான் வந்து நிக்கிறது கூட கவனிக்காம பயங்கர யோசனையில இருக்க. என்ன இதா பிரச்சனையா? எனக்கு என்னமோ பயமா இருக்கு மாமா. பயமா? நீ இப்படி பயப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு?
எனக்கு ஒரு கனவு வந்தது மாமா. அந்த கனவுல நடந்தது அப்படியே என் கண்ணெதிரில நேர்லயும் நடந்துச்சு. கனவுல பார்த்தது நேர்ல நடந்ததா? கனவுல என்ன பார்த்த? மத்தியானம் சாருக்கு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு மாமா. இப்போ சாரு எப்படி இருக்கா? மாமா, நான் மட்டும் சாருவை பிடிச்சு இழுக்காம இருந்திருந்தா நான் கனவுல பார்த்த மாதிரி சாருக்கு பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கும். எனக்கு என்னமோ இது தானா நடந்த மாதிரி தெரியல மாமா. இது நந்தினியோட வேலையா கூட இருக்கலாம். கரெக்ட் தான். கல்யாணம் நின்னு போன கோவத்துல சாரு பழி வாங்க நந்தினி இந்த மாதிரி பண்ணுவா. சரி, நந்தினியோட வேலையாவே இருக்கட்டுமே. ஆனா எனக்கு கனவுல வந்த மாதிரியே அப்படியே நேர்லயும் நடக்குதே. அதுதான் எனக்கு எப்படின்னு புரியல. அத நினைச்சாதான் ரொம்ப குழப்பமா இருக்கு. உன் கனவுல சாரு சாகுற மாதிரி பாத்திருக்க. ஆனா சாருக்கு எதுவுமே ஆகல. அதான் கனவுல வந்த மாதிரி எதுவும் நடக்கலையே. ஏதோ நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்திருக்கு, அவ்வளவுதான். அதான் சாருவை காப்பாத்திட்டல, அப்படியே போட்டு குழப்பிக்கிற. நிம்மதியா வந்து தூங்குவா. பார்வதி, ஆபீஸ் போயிட்டு வந்துட்டுமா? சரிங்க மாமா, போயிட்டு வாங்க. என்ன இன்னும் இந்த கனவை பத்தி நினைச்சிட்டு இருக்கியா? நானும் இதுல இருந்து வெளியில வரணும் தான் நினைக்கிறேன் மாமா. ஆனா முடியல. எனக்கு ஏன் மாமா இந்த கனவு வரணும்? சாருக்கு அதனால ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா வேற இருக்கு. எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம் பார்வதி. சாருவை தான் ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டல, எதையும் நினைச்சு கவலைப்படாம இரு. ஆபீஸ் போயிட்டு வரேன். நம்ம கனவுல வந்த மாதிரியே சாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இத மாமா கிட்ட சொன்னா பெருசா எடுத்துக்கவே மாட்டேங்கிறாரு. ஆனா சாருவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி எனக்கே கனவு வரணும். அந்த கனவையே நிஜமா நடக்கணும். இது எதுக்கான அறிகுறி? இது விதியா இல்ல நந்தினியோட சதியான்னு தெரியலையே. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரே குழப்பமா இருக்கு. பேசாம இத பத்தி குருஜி கிட்ட கேட்டுடலாமா?
மாமா வந்துட்டீங்களா? ஏன் டல்லா உட்காந்துருக்க? இது உடம்பு சரியில்லை என்ன? உடம்பெல்லாம் நல்லதா இருக்கு மாமா, மனசுதான் சரியில்லை. ஏன் கனவு பத்தி நினைச்சிட்டு இருக்கியா? நான் தான் அதை பத்தி நினைக்காதன்னு சொன்னேன்ல, அப்புறம் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? எனக்கு இப்போ மனசு சரியில்லாம போனதுக்கு காரணம் சாருவை பத்தின கனவு இல்ல மாமா, சின்னையா ஐஸ்வர்யா அம்மாவை பத்தின கனவு. பலமுறை பல கனவுகள் வரும், அதுவும் நடந்திருக்கும். அதே மாதிரிதான் உனக்கும் நடந்திருக்கு. இது இதோட முடியலாம் இல்லனா தொடரலான்னு சொன்னாரு. கனவுக்கு இவ்வளவு பில்டப்பா? குருஜி தான் தொடராமலையும் போலான்னு சொல்லியிருக்காருல. இந்த உலகத்துல நிறைய பேருக்கு கனவு வரும் பார்வதி. எல்லாரும் வந்த கனவு நிஜமா நடந்தா என்ன பண்றதுன்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தா எதுவுமே பண்ண முடியாது. வாழ்க்கையே நரகமாயிடும். நீ சொல்ற மாதிரி அருணேஸ்வரியாக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. எப்படி நீங்க இவ்வளவு உறுதியா சொல்றீங்க மாமா? அங்க பாரு, இவங்க 2 பேருமா சண்டை போட்டுக்க போறாங்க. இந்த அருண் ஐஸ்வர்யா அடிக்க போறான். வீணா மனசு போட்டு குழப்பிக்காத. நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். போய் எனக்கு புது நாட்டி எடுத்துட்டு வா. சரி மாமா. அப்போ மூத்த மருமக கனவுல வரதெல்லாம் நடக்கும். இப்போ இளைய மருமக அடி வாங்கணும். அடிக்க வச்சிருவோம். பார்வதி கனவுல வர்றதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றா. அப்போ அருண் ஐஸ்வர்யா கனவும் பலிக்குமோ? சின்னையாவும் ஐஸ்வர்யா அம்மாவும் சண்டை போட்டுக்கிறாங்க. சின்னையா ஐஸ்வர்யா அம்மாவை அடிச்சுட்டாரு. நல்லாதான் இருக்கும். ஒரு சில பேருக்கு ஒரு முறை அந்த கனவு நடந்திருக்கு, ஒரு சில பேருக்கு பலமுறை பல கனவுகள் வரும், அதுவும் நடந்திருக்கும். அதே மாதிரிதான் உனக்கும் நடந்திருக்கு. இது இதோட முடியலாம் இல்லனா தொடரலான்னு சொன்னாரு. தொடர வைப்போம். சொல்லுங்க ஆண்டி. நந்தினி, என்னாச்சு? தூங்கிட்டியா? நான் தூங்கிதான் பல வருஷம் ஆச்சு. என்ன விஷயம்னு சொல்லுங்க. இல்ல, போன் எடுக்க ரொம்ப நேரமாச்சு, அதான் கேட்டேன். இப்ப உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் போன் பண்ணிருக்கேன். என்ன விஷயம் ஆண்டி? இந்த பார்வதி இருக்காளே, அவளுக்கு புதுசா ஒரு பவர் வந்திருக்கா நந்தினி. என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமா, அவளுக்கு என்னமோ கனவெல்லாம் வருதாம். அந்த கனவுல வரதெல்லாம் நிஜத்துல அப்படியே நடக்குதாம் அப்படின்னு ஆதிக்கிட்ட புலம்பிட்டு இருந்தா. ஆமா நந்தினி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாருக்கு ஏதோ ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி கனவு கண்டிருக்கா. அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து இவதான் சாருவை காப்பாத்திருக்கா. திருந்தவே மாட்டியா? என்னாச்சு? ஏன் அவ்வளவு டென்ஷனா இருக்க? சும்மா நல்லவன் மாதிரி நடிக்காத. நீ திருந்திட்டே நம்பிட்டு இருந்த பாரு. என்ன சொல்லணும்? ஆனா நீ கொஞ்சம் கூட திருந்தல. என்ன சொல்ற ஐசு? எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு ஒண்ணும் புரியல. உனக்கு ஒண்ணுமே புரியாது. சும்மா நடிக்காத அருண். நீ மாறவே இல்லன்றதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. சும்மா நல்லவன் மாதிரி நடிக்காத. நீ திருந்திட்டே நம்பிட்டு இருந்த பாரு. என்ன சொல்லணும்? ஆனா நீ கொஞ்சம் கூட திருந்தல. ஐஸ்வர்யா அம்மா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? அண்ணி, என்னன்னே தெரியல. காரணமே இல்லாம இன்னும் திருந்தவே இல்ல, நீ மாறவே இல்லன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கா. என்ன பிரச்சனை? நான் ஒன்னும் காரணமே இல்லாம சத்தம் போடல பார்வதி. இவனோட லட்சணத்தை இந்த வீடியோல பாரு. பிரச்சனை பெருசா சின்னதா? ஹாய் டார்லிங். ஹலோ, யார் நீங்க?
எப்படி இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க? இட்ஸ் ஓகே. நீ கோவப்படும் போதெல்லாம் உன்னை கன்வின்ஸ் பண்ண லிப் லாக் பண்ணுவேன். இப்போ அதே மாதிரி பண்ணுவா? பாத்தியா? சின்னையா, என்ன சின்னையா இது? அண்ணி சத்தியமா நான் இப்படி பேசவே இல்ல. இதுல ஏதோ தப்பு இருக்கு. என்ன நம்புங்க நீ. நம்பு ஐசு. சும்மா நடிக்காத அருண். இது உன்னோட வாய்ஸ் தானே? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ நிறைய பொண்ணுங்களோட பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ மாறிட்டேன்னு நினைச்சேன். ஆனா நீ இன்னும் மாறவே இல்ல. சத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. இவ உன்னை பத்தி தானே சொல்றா. இது உன்னோட வாய்ஸ் தானே? அப்புறம் எப்படி நீ இல்லன்னு சொல்லி சத்தியம் பண்ற? இங்க பாரு, உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மனசார எந்த பொண்ணையுமா நினைச்சு கூட பார்த்தது இல்ல. அப்படி இருக்கும்போது நான் இப்படி இதெல்லாம் பண்ணிருப்பேன். பொய் சொல்லாதடா. சரியான பொம்பளை பொறுக்கி. என்ன சொன்ன? பேசிட்டே இருக்க. அப்படி போடு. ஐஸ்வர்யம்மா, ஐஸ்வர்யம்மா, உங்க கோவத்தை விட்டுட்டு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்ன தடுக்காத பார்வதி. என் முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். இங்க பாருங்க ஐஸ்வர்யம்மா, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இல்ல பார்வதி. ஐஸ்வர்யம்மா, அம்மா ஊர்ல இல்லாத இந்த நேரத்துல நீங்க இப்படி வீட்டை விட்டு போறது சரியா இருக்காது. என் புருஷனே சரியில்லாத போது நான் எதுக்காக இங்க இருக்கணும்? இருக்கவே கூடாது. சின்னையாதான் ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு சொல்றாருல, என்ன ஏதுன்னு நாம விசாரிப்போம். நீங்க இப்போ வீட்டை விட்டு போக வேண்டாம் ஐஸ்வர்யம்மா. இல்ல பார்வதி, நான் என்ன சமாதானப்படுத்திக்கிட்டு இங்கே இருக்க மாட்டேன். நான் போறேன். என்ன தடுக்காத. ஐஸ்வர்யம்மா ப்ளீஸ்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா குடும்ப கௌரவத்துக்கு தான் ரொம்ப அசிங்கமாயிடும். நான் உங்ககிட்ட இது வரைக்கும் எதுவுமே கேட்டதில்ல, இப்போ கேட்டுக்கிறேன். நீங்க தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. இப்ப இந்த சின்ன பிரச்சனையை தேவையில்லாம ஊதி பெருசாக்கிடுவாங்க. டிவிலையும் பிரச்சனையை பெருசாக்கிடுவாங்க. நம்ம குடும்ப பேர் தான் கெட்டு போயிடும். பிளீஸ் ஐஸ்வர்யாம்மா, தயவு செஞ்சு எனக்காக இந்த வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. ஏய், என்னடி இவ பேசுறதுக்குலாம் இவ்வளவு யோசிக்கிற? அதெல்லாம் யோசிக்காத, கிளம்பி போயிடு. போக மாட்டாளோ? சாரி பார்வதி, நான் இங்க இருந்தா அது அருண் மூஞ்சில முழிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அது அருண் மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல. நான் வீட்டை விட்டு போறேன். ஐஸ்வர்யம்மா இருங்க இருங்க. நீங்க இங்க இருந்தா சின்னையா முகத்துல முழிக்கணும். சரி, என் அப்பாவும் அம்மா கூட ஊருக்கு போயிருக்காரு தெரியும்ல. அதனால இப்போ அவுட் ஹவுஸ் காலியா இருக்கு. உங்க கோவம் தீர்ற வரைக்கும் நீங்க அங்கேயே இருக்கலாம். நீங்க எதுக்கு வீட்டை விட்டு போகணும்? அங்க போய் நீங்க அவுட் ஹவுஸ்ல தங்குனீங்கன்னு வைங்க, எல்லாரும் நீங்க நம்ம வீட்ல இருக்கீங்கன்னு நினைச்சுப்பாங்க. பிளீஸ் ஐஸ்வர்யம்மா, இதுக்கு நீங்க ஒத்துக்கோங்க. தயவு செஞ்சு வீட்டு விட்டு மட்டும் போயிடாதீங்க. சரி பார்வதி, உனக்காக நான் அந்த வீட்டுல போயிருக்கேன். உட்காரு, வா. இல்ல பரவாயில்ல மாமா, சொல்லுங்க. பார்வதி, அம்மா கால் பண்ணிருந்தாங்க, உன்னை விசாரிச்சாங்க. போன வேலை சீக்கிரமா முடிஞ்சிருமா, சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. உங்ககிட்டயும் சொல்ல சொன்னாங்க. பார்வதி,
என்னாச்சு? அம்மா போன் பண்ணாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அம்மாவை பத்தி அக்கறையா விசாரிப்பேன்னு பார்த்தா எதுவுமே சொல்லாம இப்படி அமைதியா இருக்க. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல மாமா. என்னோட 2வது கனவும் பலிச்சிருச்சு. இல்ல என்ன சொன்ன? மாமா, எது நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சு பயந்தனோ அது நடந்துருச்சு. சரியான பொம்பளை பொறுக்கி. என்ன சொன்ன? அம்மா பேசிக்கிட்டே இருக்க. ஹலோ, ஹலோ கங்கா, நான் வனஜா பேசுறேன். சொல்லு வனஜா, எப்படி இருக்க? என்ன திடீர்னு போன் பண்ணிருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா நம்ம ஐஸ்வர்யாவோட நிலைமை நினைச்சாதான் என் கண்ணுல ரத்த கண்ணீர் வருது. என்ன சொல்ற வனஜா? ஐஸ்வர்யாக்கு என்னாச்சு? என்னன்னு சொல்றது கங்கா? இத உன்கிட்ட என்னால சொல்லவும் முடியல, அதே சமயத்துல சொல்லாமல இருக்க முடியல. முதல்ல ஐஸ்வர்யாக்கு என்னாச்சுன்னு சொல்லு வனஜா. என் மனசெல்லாம் படப்பட நடிச்சுக்குது. ஐஸ்வர்யாவோட பொறப்பென்ன, வளப்பென்ன, அவ இருந்த இருப்பென்ன, இந்த வீட்ல அவ மகாராணி மாதிரி இருக்க வேண்டியவ. ஆனா இப்போ அவுட் ஹவுஸ்ல ஒரு சமையல்காரி மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கா கங்கா. என்ன? என் பொண்ணு அவுட் ஹவுஸ்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்காளா? அவளுக்கே அப்படி ஒரு நிலைமை? என்ன நடந்தது வனஜா? என்ன சொல்றது? அருணுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் ஏதோ சண்டை போல இருக்கு. இந்த அருண் ஐஸ்வர்யாவை கைய நீட்டி அடிச்சிட்டா. என்ன சொல்ற வனஜா? என் பொண்ண மாப்பிள்ள அடிச்சிட்டாரா? ஆமா கங்கா, ஐஸ்வர்யாவும் கோவப்பட்டு உடனே பொட்டியை தூக்கிட்டு என் வீட்டுக்கு போறேன்னு கிளம்பிட்டா. ஆனா இந்த பார்வதி இருக்கா பாத்தியா, அவளுக்கு ஐஸ்வர்யா மேல என்ன கோவமோ என்ன வெறுப்போ தெரியல, அவளை அப்படியே மடக்கி கொண்டு போய் அவ அவுட் ஹவுஸ்ல உட்கார வச்சுட்டா. அந்த அகிலாண்டேஸ்வரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க அண்ணன் பொண்ணுக்கு சப்போர்ட்டா நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? ஆமா, அகிலா எங்க இங்க இருக்காங்க. அந்த அம்மா ஃபேக்டரி விஷயமா குன்னூருக்கு போயிருக்காங்க. ஓ, அதனால மூத்த மருமக பார்வதி தன்ன அகில அம்மாவா நினைச்சுக்கிட்டு இந்த வீட்டுல நாட்டாமா பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நமக்கு எதுக்கு? இங்க பாரு கங்கா, நீ முதல்ல இங்க வந்து நம்ம ஐஸ்வர்யாவை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடு. நான் ஏன் சொல்றேன்னு புரியுதா? இல்லன்னா ஒரு காலத்துல இந்த வீட்டுல சமையல்காரியா இருந்த அந்த பார்வதி இப்ப உன் பொண்ண முதல்ல அவுட் ஹவுஸ்ல தங்க வச்சு வேலைக்காரியாக்கி சமையல்காரியாக்கி 10 பாத்திரம் தேய்க்க வச்சு வீட்டை தொடக்க வச்சு எல்லா வேலையும் செய்ய வச்சிருவா. இதெல்லாம் நமக்கு தேவையா? நீ முதல்ல அவளை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடு. வனஜா ஒரு நிமிஷம். அந்த பார்வதி மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? நான் இப்பவே கிளம்பி வரேன். அங்க